நிறைய மிஸ்ஃபீல்டிங் பை தீபக் சஹார். 2 4 ஒரு 6 விட்டாரு. ஒரு 6 பாத்தீங்கன்னா இங்க விட்டாரு, ஒரு 4 காலு கொடுக்க விடுறாரு. ஃபீல்டிங் பவுலிங் மிஸ்டேக். ஒயிட் ஏக்கர் போடுவாங்கன்னு நினைச்சேன், ஃபுல்லா போட்டு ஃபுல் டாஸ். ஸ்லாட் பால்லாம் கடைசி ஒரு ஃபர்ஸ்ட் பால்லாம் ஸ்லாட்ல போட்டாங்க, தூக்கி விட்டாரு அவரு. ஃபுல்லா ஃபால்ட் நம்ம பவுலிங் சைடு தான். பவுலிங் ஃபீல்டிங் நிறைய மிஸ்ஃபீல் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோ லாஸ்ட்ல தோல்பிட்டாங்க, ஃபுல்லா தோல்பிட்டாங்க ப்ரோ. முத்துப்பாண்டி கோட்டை இவரை வச்சு குத்தி எறிஞ்சிட்டா. இவரு சதி பண்ணிட்டாரு தீபக் சகர். தீபக் சகர் சதி பண்ணிட்டாப்ல, வேற ஒண்ணும் பண்றதுல. 20 ரன் அவரே கொடுத்துட்டாப்ல. தோட்டு தாங்க மனசு உடைஞ்சிச்சு. 2 மேட்ச் நாங்க ஜெயிச்சிட்டோம் ப்ரோ. இப்போ நாங்க லீட் பேசிட்டாங்க, இப்போ நாங்க லீடிங்ல இருக்கிறோம். அது போல அவருக்கு வேற தாட்டம் ஆடிட்டு இருக்காங்க. 300 பேர் டார்கெட் வச்சிருக்கானுங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, பார்க்கலாம். நம்ம வச்சு பங்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் போறோம், கண்டிப்பா சிஎஸ்கே வின் பண்ணிட்டோம்னு நினைச்சோம். ஃபர்ஸ்ட் ப்ரோ லாஸ்ட்ல தோல்பிட்டாங்க, ஃபுல்லா தோல்பிட்டாங்க. ஒரு வாட்டி அடுத்த கொண்டு போனாங்க, லாஸ்ட் 2 ஓவர் ஃபுல்லா தோல்பிட்டாங்க. ஷார்ட் பாலுக்கு ஃபீல்டிங் ஷார்ட் பால் போறாரு ப்ரோ. லாஸ்ட் பால் என்ன ப்ரோ? ப்ரோ முத்துப்பாண்டி கோட்டை இவரை வச்சு குத்தி எறிஞ்சிட்டா. ப்ரோ ஆல்ரெடி வியாபாரம்லாம் ஸ்லோவா இருக்கு, இவங்களும் இந்த மாதிரி பண்றாங்க. எங்க ப்ரோ போறது நாங்கெல்லாம்? மேட்ச் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு ப்ரோ. கடைசியில ஒன்றும் ஆகல. தல தரிசனத்துக்கு வந்தோம், பார்த்தாச்சு, கிளம்புறோம். லாஸ்டான பத்தி ஒரே ஒரு காரணம் தான், நம்ம ருத்து கேப்டன்சி ஸ்பின்னர்ஸ் ஏன் தர மாட்டேங்கிறாரு, அது ஒரே ஒரு கொஸ்டின் தான். Very bad fielding, especially by Deepak Chahar. Pathetic fielding. Bowling also was not good as well. It was just bad performance fielding wise. அதாவது ஃபீல்டிங் மிஸ்டேக் தான். ரொம்ப இந்த ஸ்கோர் பெரிய ஸ்கோர் சார், சூப்பர் ஸ்கோர். இது ஸ்டோன்ஸ் இல்லைன்னா மேட்ச் மேட்ச் நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. சிஎஸ்கே ஜெயிச்சிடும் தான் எல்லாரும் பார்த்துட்டு. இப்போ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஒரு எதிர்பார்ப்போட வந்தோம். ஆக்சுவலா லாஸ்ட்ல கொஞ்சம் ரன் ஓவர் வந்து பத்திரனா கொஞ்சம் லாஸ்ட்ல இது பண்ணி ரொம்ப நிறைய கொடுத்தாரு. டீம் ஃபீல்டிங் கொஞ்சம் மிஸ்டேக். ரொம்ப எதிர்பார்த்தோம் வின் பண்ணியிருப்பாங்கன்ட்டு, பட் லாஸ்ட் அவர் ஸ்ட்ராயினஸ் ரன் அடிச்சிட்டாப்ல. டிசப்பாயின்மெண்ட் தான், பட் ஓகே, நெக்ஸ்ட் மேட்சஸ் இருக்குது, பார்க்கலாம். எங்கெங்கயோ விடுறாரு. அது ஒழுங்கா பிடிச்சி தட்டுனாலாவது ஒரு க்ளோஸ் ரன் மார்ஜின்ல நம்ம ஜெயிச்சிடலாம். அது விட்டதுனால கூட ஒரு மெயின் ரீசனா இருக்கும். ஜெயிச்சிட்டோம்னு நினைச்சோம். தோனியோட கடைசி It's really nice. It was so interesting. It's between like it's really good. Still the last moment it was like, will this team win or this team win? It was really nice. ஆர்சிபி ஃபேன் மாதிரி ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் இயர் கப் நம்மது. நோ வாட்ஸ் லாஸ் ப்ராப்பரான பவுலர் இல்ல. பாத்தீங்கன்னா ஒரு ஆளை மட்டும் 20 ஓவர் போட முடியாது இல்ல. அவருடைய வேலையை அவர் பாக்குறாரு, அவருக்கு பார்ட்னர் யாரும் இல்ல. மிஸ்ஃபீல்டிங் லாஸ்ட் டைம்ல மிஸ்ஃபீல்டிங் சார், அதே மைனஸ். ஒரு கேட்சஸ், ஒரு சிங்கிள் ரன்னுக்கு பவுண்டரி மிஸ் பண்ணாரு, அதெல்லாம் ஒரு மைனஸ் தான். கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் பவுலர் மட்டும். சென்னை ஜெயிப்போம், நம்ம தான் கான்ஃபிடன்ட் இருக்கு. ஏன் மொயின் அலி ஜட்டு 2 ஓவர் ஒரு ஓவர் தூக்கி மீடியம் பீசர்ஸ்க்கு தராரு, ஸ்பின்னர்ஸ்க்கு தர மாட்டேங்கிறாரு. கையில இந்த மேட்ச் விட்டோம் ஜி. 210 எவ்வளவு, அதுவும் சென்னையில நல்ல டார்கெட், அது அப்படியே போச்சு. மேட்ச் நல்லா போச்சு ப்ரோ. தல தரிசனம் பார்க்கணும்னு வந்தோம், பார்த்துட்டோம். வேற லெவல். ஓகே ப்ரோ. அவரை பார்க்க தான் வந்தோம், அவரை பார்த்துட்டோம். லாஸ்ட் ஒரு பால் ஆச்சு பார்த்ததுக்கு அந்த வேற லெவல். நல்லா இருந்துச்சு, பட் கொஞ்சம் தோத்தது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. பட் தல தரிசனம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேட்ச் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, பட் நிறைய ஃப்ரீ ஹிட்லாம் கொடுத்துட்டாங்க, நிறைய வைட் கிடைச்சிருச்சு. நிறைய போலர்ஸ் சரியில்லை, நிறைய ஃப்ரீ ஹிட் கொடுத்துட்டாங்க, நிறைய வைட் கொடுத்துட்டாங்க. அது இல்லைன்னா நம்ம ஜெயிச்சிருப்போம். பட் தலை வந்து உள்ள வந்தோடனே ஒரு பவர் இருந்துச்சு. ஸ்டேடியமே அப்படியே ஃபுல்லா டார்ச் லைட் வந்து அந்த ஃபீலிங் ஒரு மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. பட் ஜெயிக்காது அது ஒண்ணு மட்டும் உறுத்துது. பட் மத்தபடி ஆல் ஃபைன். போலர்ஸ் மட்டும் அடுத்த வாட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா நல்லா. இவரு சதி பண்ணிட்டார் தீபக் சகர். பேட்ல ஸ்பின்னரா தீபக் சகர் சதி பண்ணிட்டாப்ல, வேற ஒண்ணும் பண்றதுல. 20 ரன் அவரே கொடுத்துட்டாப்ல. 20 ரன் அவரே கொடுத்துட்டாப்ல. சொல்லுங்க ப்ரோ, என்ஜாய்மென்ட்ல இருப்பாரு. ஒரு வந்து எவ்வளவு ஹாப்பியா இருந்தாலும் ஒரே ஒரு கஷ்டம், ராகுல் அச்சீவ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ராகுல் அச்சீவ் வச்சிருந்தா மொத்தம் காலி.
பவுலிங் போட்டு வின் பண்ணி கொடுத்தாரு. இல்ல இல்ல நான் ராகுல் ஃபேன். எல்லா இடத்துலயும் ராகுல் ஃபேன் தான். அவ்வளவுதான். ஆனா மேட்ச் ஜெயிச்சது செம சந்தோஷம். அது வந்து நான் எதுவும் சொல்ல விரும்பல. இல்ல இல்ல ஏன் சொல்லலாம், 2 மேட்ச் நாங்க ஜெயிச்சிட்டோம் ப்ரோ. இப்ப நாங்க லீட் பேசிட்டாங்க. இப்ப நாங்க லீடிங்ல இருக்கிறோம். அது போதும். நாங்க உன்னி மேட்ச் இருக்குல்ல, நாங்க அவனுக்கு வேற தாட்டம் ஆடிட்டு இருக்காங்க. ஆடிட்டு இருக்காங்க. 300 பேர் டார்கெட் வச்சிருக்கானுங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. பாக்கலாம். செமையா இருந்துச்சு. தோனி ஆடுறத பார்க்க வந்தோம், பார்த்துட்டோம். ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. ஆனா கட்சி ஒரு தானே ரொம்ப இது பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஜாலியா இருந்துச்சு. நம்ம வச்சு பங்க மாட்டாங்க. ஆமா ஜாலியா இருந்துச்சு. எல்எஸ்டி வந்த மேட்ச், சிஎஸ்கே வந்த ஆட்ஸ். அப்புறம் அந்த 2 நோ பால் போட்டு கூடாது. ஈஸி மேட்ச். தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசிய முறுக்கு. மீச இல்ல. ரொம்ப சோகமா இருக்கீங்க. Okay, but little misfields. அப்படியா? மெயின் ரீசன் என்ன? No balls and misfields. ப்ரோ நானும் சொன்ன மாதிரி அந்த ஸ்பின்னர்ஸ்க்கு ஏன் கொடுக்கலன்னு தெரியல ப்ரோ. ஃபர்ஸ்ட் இத்தனைக்கும் அலிபாயும் ஜடேஜாவும் கண்டெயின் பண்ணாங்க. ஆனா கூட வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு ஏன் கொடுக்கலன்னு தெரியல. 18 ஓவர் மீடியம் பேசர்ஸ் போட்டாங்க. அதனால அது மட்டும் தான் ப்ரோ கொஞ்சம். அடுத்த மேட்ச் எஸ் ஆயிடுச்சு. சும்மாவே அடிப்பாங்க. பார்க்கணும். நம்ம bowling attack கொண்டுருவாங்க. கஷ்டம் சொல்ல முடியாது ப்ரோ. நம்ம ப்ராக்டிக்கலா போட்டா முடியும். ஏன்னா நம்ம ஹோம் நம்ம தான் ஜெயிக்கிறோம். ஆனா இன்னும் நான் 6 மேட்ச் இருக்கு ஜெயிக்கணும். 6ல 4 ஜெயிக்கணும். பஞ்சாப் ஒரு ஆர்சிபி. ஃபீல்டிங் இஸ் வெரி புவர். பேட் ஃபீல்டிங். ப்ரோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்டு மேட்சுக்கு போறானா இன்னைக்கு தோத்துறோம் இதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. இன்னைக்கு என் ஃப்ரெண்டு நான் இன்னைக்கு தோத்துறோம்னு சொன்னா அதே மாதிரி 2-10 2-11 டார்கெட் தோத்து போன யாச்சும் நினைச்சு பாப்பாங்களா? எல்லாம் இந்த ஃப்ரெண்ட்ஸால தான் வருது. நீங்க மேட்சுக்கு போறோம்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லாம வாங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. தோத்துட்டோம் பட்ல ஹார்ட் லக் தான். பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் எஸ்ஆர்எச் கூட இந்தியா வின் பண்ணிருக்கலாம். இல்ல எஸ்ஆர்எச்ல வின் பண்ணிடலாம் சார். வின் பண்ணிடலாம். நம்பிக்கை இருக்கு. தலையை பார்த்தோம் போறோம். தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசை முறுக்கு. ரொம்ப போரிங். கடைசியில சொதப்பிட்டாங்க. வெரி டிசப்பாயிண்டிங். Very disappointing. Actually, we are coming from Vijayawada only for Dhoni. நெக்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணலாம். மேட்ச் அப்படியே தரமான செய்கை. இதெல்லாம் நின்று போங்க. தெரிஞ்சதா டீச்சர் போட்டு வந்தீங்களா எப்படி? ஆமா. கொஞ்சம் அப்படியே பேன் தெரியல. மெயினா எவ்வளவு சப்போர்ட்டுக்காக தான் வின் பண்ணாங்க. ஆமா ஆமா. இவ்வளவு பேர் சுத்தி சிஎஸ்கே இருந்தாலும் இது ஸ்போர்ட் தானே. சப்போர்ட் பண்ணா தப்பு கிடையாது. ஹோம் லாஸ் ப்ரோ. டஃப் மேட்ச். அவ்வளவு இன்னும் 2 மேட்ச் லாஸ் பண்ணாலே இருப்பாங்க. ஆமா இப்போ டிஃபிகல்ட் ஆயிடும். மும்பை ஈக்குவல் ஆயிடும். டியூ இருந்தது செகண்ட் ஹாஃப்ல. ஸோ 3 overs 50 runs அவங்க ஈஸியா அடிச்ச மாதிரி இருந்தது. பிளஸ் ஸ்டாய்னிஸ் அவுட் பிளே பண்ணிட்டாரு 2 பேரையும். ஸோ இட்ஸ் ஹார்ட் லக் மேட்ச். மேட்ச் நல்ல மேட்ச் தான் ப்ரோ. பட் நான் லாஸ்ட்ல தீபக் சார் மிஸ்ஃபீல்ட்னால மேட்ச் தோத்துறோம் ப்ரோ. ரொம்ப சார். 10 ரன் போட்டுருக்கான் லாஸ்ட் ஓவர். மேட்ச் சூப்பரா இருந்தது. ஸ்டாயினிஸ் விக்கெட் இருந்தா கண்டிப்பா சிஎஸ்கே தான் வின் பண்ணிருக்கும். எடுக்கல. இப்போ எப்படி ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் போறோம். கண்டிப்பா சிஎஸ்கே வின் பண்ணிடுவோம்னு நினைச்சோம். மேட்ச் ஆர் பண்ணிட்டாங்க. வரல. Then Rutu's 100, Dube's 50, Thalas on strike. That was first half was extraordinary, but it's fine. It's போதும்ல. இல்ல நெக்ஸ்ட் மேட்ச் ரொம்ப கஷ்டம். இதுல வின் பண்ணி ஆயிருக்கும்ல. Still MSD பார்த்ததே போதும். நிறைய எக்ஸ்ட்ராஸ் போச்சு. நிறைய மிஸ் ஃபீல்டிங், நிறைய 4s and 6s. பட் நம்ம இதுல வந்து அவ்வளோ 6s இவங்க அடிச்ச அளவுக்கு 4s and 6s போல. பட் இவங்களுக்கு யா மேபி ஸ்டாயினிஸ் விக்கெட் எடுத்துட்டா கொஞ்சம் ஹோப்ஃபுல்லா இருந்திருக்கும். ஜெயிக்கும் தல. சிஎஸ்கே ஜெயிக்கும் தல. விட்டுலாம். யா ஜெயிக்கும். மேட்ச் நல்லா தான் இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்கோர் தான் ஒரு 10-15 ரன் ஷார்ட்னு தோணுது. 225 பிளஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். மேட்ச் வர்த்து, டிக்கெட் வர்த்து, எல்லாமே வர்த்து. நான் வந்த ஒரே விஷயம் தோனியோட அந்த 6 பாக்கிறதுக்கு மட்டும் தான். அது பார்த்துட்டு எனக்கு அது போறோம். மேட்ச் தோத்தா 6 நினைக்கிறேன். நான் சரியா தெரியல. ஒரே பால் அதை ஜெயிச்சது வரைக்கும் அவ்வளவுதான். நான் பார்க்க வந்தது எங்க தலையே பார்த்துட்டோம். முடிஞ்சிச்சு. மேட்ச் எல்லாம் சூப்பரா தான் போயிட்டு இருந்துச்சு. பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. bowling தான் கொஞ்சம் பண்ணிருக்கலாம். நாங்க வந்ததே தலையை பார்க்க தான். வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம். திருவண்ணாமலை இருந்து வந்திருக்கோம். வந்தோம் தலையை பார்த்தோம். அது போதும். மேட்ச் வின் பண்ணி தான் ஃபுல்ஃபில்லா போயிருக்கு. ரொம்ப சோகமா இருக்கேன் ப்ரோ. கேட்காதீங்க. ரீசன் மெயினா தோத்துறீங்க. லாஸ்ட் 3 ஓவர்ஸ்ல வந்து நல்லா ரன்ஸ் விட்டுட்டாங்க. மெயினா அந்த நோ பால் வைடு இதெல்லாமே கொஞ்சம் நிறைய போச்சு.
ப்ரோ இது என்ன சம்பவம் கமின்ஸ் பண்ண போறாரு பாருங்க அதான் சம்பவம் ப்ரோ மார்க்கஸ் ஸ்டைன் சம்பவம் நான் ஆஸ்திரேலியா ஃபேன் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஸ்பைடர் எஸ்ஜே சூர்யா டெம்ப்ளேட் வச்சுவாங்க ஃபோர்ட்ரஸ் சேப்பாக் பிரீச் பெருமையா சொல்லுவேன் ப்ரோ அடுத்து 26 வருவேன் பேட் கமின்ஸ் ஜெர்சியோட வருவேன் 26 சம்பவம் ஐ மீன் சாரி 28 மேட்ச் நல்லா இருந்தது ஆக்சுவலா வந்து வின் பண்ணி தான் இன்னும் எக்ஸைட்டடா இருந்திருப்போம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஆமா அவ்வளோ ஸ்கோர் எடுத்தும் லூஸ் பண்ணதான் வந்து ஆக்சுவலா டிசப்பாயிண்டிங் ஆயிடுச்சு கடைசியா கொஞ்சம் கண்டெயின் பண்ணியிருந்தோம்னா செமையா இருந்திருக்கும் தேங்க்யூ சென்னை தான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் தலை ஒரு 4 அடிச்சாரு அதுக்கு இணைய ஆகுமா அது என்ன மாதிரி ஷாட்டு 6 போவனே பால் 4 ஒட்டுமொத்த சென்னை ரசிகரும் அப்படியே குஷியா நாங்க பேரு அதுதான் மெயினே இங்க இவ்வளவு கூட்டம் வந்தா யாருக்கு வசம் தோனி மட்டும்தான் match was very exciting till the last and I did not expect 78 of 5 overs to be chased down. But Sorry? little disappointed. Oh yeah, I am disappointed. I feel like the recent death bowling skills shown by Tushar Deshpande are not being used and Chahar was underutilized as well. ஏன்னா இந்த மேட்ச் கண்டிப்பா அடிச்சிருக்கோம் அடுத்த மேட்ச் ரொம்ப டஃப் ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கு பார்த்தாலே தெரியும் யாருமே அதிகமா பேச மாட்டாங்க தோனி லாஸ்டா வந்து ஒரு பால் அடிச்சாரு லைக் தட் வாஸ் லைக் வேற லெவல் ஆமா அது வேற லெவல் மொமெண்டா இருந்தது ஃபர்ஸ்ட் அப்படியே வெளிய வந்திருக்கேன் அது செகண்ட் வின் பண்ணுவோம்னு நினைச்சு தான் வெயிட் பண்ணிருந்தோம் சாரி தியேட்டர்ன்ற மாதிரி தியேட்டர் ஃபீலிங் அது ஸ்டேடியம்ல அதோட டபுள் எக்ஸ் மேட்ச் நல்லா இருந்தது தோட்டு தாங்க மனசு உடைஞ்சிச்சு Match was excellent. I mean, I loved, I'm seeing this match after 5 years in the stadium, and my experience was very, very good. Up until the last over, I think the team played excellent. We should give kudos to Chennai Super Kings for trying their best. At the end of the game, at the end of the day, it's a game. We lost, but it was, it was very interesting to see getting 200 plus scores from both sides. So thoroughly enjoyed it. Even though we lost, but it was a great game. This is the first time I'm seeing an IPL match in the stadium in Chennai. It's amazing. I mean, I could hardly see any seats unfilled. All the seats were full. Mad excitement, Dhoni excitement, yellow jersey excitement. I think I'm going to watch all the coming matches for sure. But you little disappointed. No, I'm not. It was a good match. Everyone played well. If they would have not played well, maybe Osh. But yeah, of course, one team will win, one team will lose. So that's I was fine. disappointed, definitely being a hardcore CSK fan. But I was more disappointed to see Dhoni play only To one match. watch the players live is a big deal. The pressure they have, we cannot understand. So thoroughly enjoyed. Thank you. Looking forward for more matches. Thank you.